Praise Lord friends. 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, மாறாக நம்முடைய பாவங்களைத்தான் அவர் தூக்கி சுமந்தார் என்று வேதவசனம் கற்றுக் கொடுக்கின்றது. இன்று உங்களையும் என்னையும் பார்த்து இவரிடத்துல எந்த பாவமும் இல்லை என்று சொல்லி நம்மை குறித்து நாம் வீட்டாரோ அல்லது நாமே கூட என்கிட்ட எந்த பாவமும் இல்லை சொல்லி நாம் சாட்சி கொடுக்க முடியுமா? ஆனால் வேதவசனம் இயேசுவானவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றது. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கத்தான் வந்தாரே தவிர்த்து அவர் எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி. எவ்வளவு அருமையான ஒரு பரிசுத்தர் அல்லவா? அந்த பரிசுத்தரை பெற்றிருக்கின்ற நான் என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களிலேயும் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த உலகம் எல்லாமே பாவத்திற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் தான் இருக்கின்றது. எங்கும் அசுத்தம் நிறைந்த காரியங்கள் தான் காணப்படுகின்றது. அதன் மத்தியிலே இயேசுவினுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்தஸ்தை உடையவர்களாகிய நாம், கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்றவர்களாகிய நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். உலகத்துக்கு நேராக செல்லும் பொழுது உலகத்துக்குரியவர்களாய் இருந்து கொண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பா பிதாவே என்று கூப்பிட கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வேஷம் தரித்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். சர்ச்சுக்கு வரும்பொழுது பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனால் வீட்டிற்கு செல்லும் பொழுது அல்லது வெளி உலகத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுக்குரிய பாணையை மாற்றிக்கொள்வது மிகவும் தவறு. பரிசுத்தர் நம் தேவன் மிகவும் பரிசுத்தர். அவரிடத்துல கொஞ்சம் கூட பாவம் இல்லையாம். வேதவசனம் சாட்சி சொல்கிறது. இயேசுடைய வருகையில உங்களையும் என்னையும் குறித்து அவர் சாட்சி சொல்லுவாரா? இவர்கள் பாவமற்றவர்கள், இவர்கள் பாவம் என்று கொஞ்சமும் துளியும் கூட இல்லாதவர்கள் என்று அந்த சர்டிபிகேட்டை வாங்க நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். Have a blessed day. Praise be to God.